மறுசீரமைப்பு செய்வதாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் மேலாக பத்திரிகை துறையில் அவர் ஆற்றிய தொண்டு, அவர்கள் தலைமுறை ஆற்றிய தொண்டை யாரும் மறக்க முடியாது. எளியவர்களுக்கும் செய்தியை கொண்டு சென்றது அவர்கள் தான். அது இன்னைக்கு ஊடகமாக இருக்கட்டும், இன்னைக்கு செய்தி தொலைக்காட்சியாக இருக்கட்டும், மிக சிறப்பானது ஒரு சேவை. அவரை விடுத்து நாம் விளையாட்டை பற்றி பேச முடியாது, அவரை விடுத்து நாம் பத்திரிகை ஊடகத்தை பேச முடியாது, மரியாதைக்குரிய சிவந்தி ஆதித்தனாரை விடுத்து நாம் விளையாட்டையும் பேச முடியாது, அரசியலையும் பேச முடியாது. அந்த அளவிற்கு எல்லாவற்றிலும் ஈடுபாடு கொண்டவர். அவருக்கு மரியாதை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் இப்ப வந்துட்டே இருந்தேன். அப்பதான் ஆரம்ப சுகாதார நிலையத்துல கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய மருத்துவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழ்நிலை தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. ஆக எல்லா விதத்திலும் ஒரு தோல்வி அடைந்த அரசாங்கத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா எப்ப பார்த்தாலும் பாஜக உள்ள வந்துரும், அதிமுக பாஜகவுக்கும் பிரச்சனை, இதை பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர மக்கள் பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். நேற்று நீங்க பாத்தீங்கன்னா மனதிற்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஒரு ஹாஸ்டல்ல ஒரு 14 வயது மாணவனை உடையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நிர்வாணமா கொடூரமாக தாக்குதல் நடந்தது. இரத்த கண்ணீர் வடிக்கும் அளவிற்கு அந்த விடுதியில் இந்த அநீதி நடந்திருக்கிறது. ஹாஸ்டலுக்கு மாத்திரம் சமூக நீதி ஹாஸ்டல்னு பேர் வச்சுட்டா போதாது. இன்னைக்கு அதே மாதிரிதான் நேற்று 2 ஒப்பந்த தொழிலாளர்கள் கால்வாயை சரி செய்கிற நேரத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இன்னைக்கு அந்த கால்வாய்களை சுத்தம் செய்வதில், மேன்ஹோல சுத்தம் செய்வதில் அதிகமாக இறப்பவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார். 40 லட்சம் இதை போல தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் வேறு தொழில் செய்வதற்கு இது எல்லாத்துக்கும் எந்திரம் தான் பயன்படுத்தப்பட வேண்டும். கழிவு குழாய்களை தூர்வாருவதற்கு எந்திரம் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் துணைநிலை ஆளுநராக புதுச்சேரியில் இருக்கும்போது யார் இத்தகைய தொழிலில் ஈடுபடக்கூடாது, அவங்க இந்த விஷவாயு தாக்கி இறந்து விடுகிறார்கள் என்பதற்காக அதற்கு கருவிகள் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கும் பாதாள சாக்கடைய சரி செய்யும் பொழுது 2 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் என்ன சமூக நீதி பாதுகாக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆக சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டிய விடுதிகள்ல சமூக நீதி. அதே மாதிரி இன்னைக்கு இன்னொன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன், செவிலியர்கள் அவங்க கரோனா நேரத்தில் வேலை செஞ்சவங்க, ஏற்கனவே வேலை செஞ்சவங்களோட இணையா சம்பளம் கேட்டாங்க. அதற்கு எதிர்த்து அவர்களுக்கு கொடுக்க மனதில்லாம சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்க தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் சென்றது. உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தமிழக அரசிற்கு செலுத்தியிருக்கிறது. இலவசங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு காசு இருக்குது, விளம்பரங்கள் செய்வதற்கு உங்களுக்கு காசு இருக்குது, ஆனா கரோனா நேரத்தில் உயிரை காப்பாற்றிய செவிலியர்களுக்கு பணம் கொடுக்க உங்களுக்கு காசு இல்லையா என்று உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது. யாரும் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பிஜேபி அதிமுக என்ன பண்றாங்க, டெல்லிக்கு போறாங்களா, நேரா போறாங்களா, வேறு கார்ல போறாங்களா, ஒரே கார்ல போறாங்களா, இதுதான் இவங்க கவனமா இருக்கே தவிர இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் அதே மாதிரிதான் சிலை வைக்கிறதுக்கு, இங்க சிலை வைக்க கூடாதுன்னு உயர் நீதிமன்றம் சொன்ன உடனே கலைஞர் சிலைக்கு உடனே உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கிறது, மக்கள் வரி பணத்துல உங்களுக்கு எதுக்கு சிலைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆக இன்னைக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல, ஆனா பேனா சிலை வைக்கிறது காசு இருக்கு. சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல, ஆனா சிலை வைப்பதற்கு காசு இருக்கிறது. சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல, ஆனா வெளிநாடு போவதற்கு காசு இருக்கிறது. இது மிக கடுமையான எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அதே மாதிரிதான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பது உலகமே பாராட்டி கொண்டிருக்கும் பொழுது முதலமைச்சர் சொல்றாரு 8 வருஷம் ஏன் செய்யல, 17 வகையான வரியை விதித்துக் கொண்டிருந்தார்கள் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 17 வரியை இன்னைக்கு 2ஆ குறைச்சிருக்காங்கன்னா அதை பாராட்டாமல், அப்ப மக்களுக்கு எது நல்லது செஞ்சாலும் இவங்களுக்கு கவலை. ஐயோ மக்கள் நல்லது நடந்துருச்சுன்னா பிஜேபி நோக்கி போயிட போறாங்களே, மோடி அவர்களை பாராட்டிட போயிடுறாங்களேன்னு உடனே அதுக்கு ஒரு அறிக்கை. அதனால மக்கள் சார்ந்து முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜிஎஸ்டி வரி குறைப்பு ஒரு காலம் தாழ்ந்த ஒரு வரி குறைப்பு, இதனால பொதுமக்கள்கிட்ட இந்த பயன் போய் சேர்ந்து பிசிகே தலைவர் எதிர்கருத்து இது அதாவது நான் கேட்கிறேன், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல
எப்படி விலைவாசி இருந்தது? 17 வகையான வரி இருந்ததா இல்லையான்னு திருமாவளவன் எனக்கு பதில் சொல்லட்டும். இந்த ஸ்லாபை எப்படி உருவாக்குனாங்கன்னு அவருக்கு தெரியுமா? எல்லாம் அந்த 17 வரியும் கூட்டும் பொழுது அது 16% வந்து அதுல 18%, 5% வந்து அது 5% போட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 65 லட்சம் பேர் இந்த ஜிஎஸ்டி வரி கட்டி கொண்டிருந்த வணிகர்கள் இன்றைக்கு 1,30,00,000 பேர் கட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக முறைப்படுத்துவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும். அந்த முறைப்படுத்துகின்ற கால அவகாசமும் என்ன? ஜிஎஸ்டி வரியை பார்த்து மோடி அவர்கள் பாக்கெட்ல போட்டுக்கிட்டாங்க. மாநில அரசுக்குள்ள பங்கை கொடுக்க தான் செஞ்சாங்க. மாநில அரசு சும்மா இல்ல நான் சொல்லல, அது மக்களுக்காக தான் செலவு செய்யறாங்க. அதனால ஒரு நாட்டின் வரி விகிப்பை குறைத்திருக்கிறார்களே என்று நினைக்காமல், ஏன் அன்னைக்கு குறைக்கல, ஏன் நீங்க 17 வரியை நீங்க ஆதரிச்சுட்டு கொண்டிருந்தீங்க? அன்னைக்கு வரியே போடாம என்னமோ இன்னைக்கு வரி போட்ட மாதிரி பேசுறீங்க. அதனால அண்ணன் திருமாவளவன் கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். இனிமே பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப காங்கிரஸ் இப்பதான் முதல்ல ஆட்சியில பங்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் நாம ஏற்கனவே கோரிக்கை வைத்தோம். ஏன்னா பட்டியலின சகோதரர்கள் உண்மையாகவே சமூக நீதியை மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்றால், நானே எங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள், பாராளுமன்றத்தின் தலைவரும் எங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு இல்லாம துணை முதலமைச்சர் பதவியே இன்னும் ஒரு 6 மாசம் காலம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. ஒரு 6 மாசத்துக்காகவாவது திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து நீங்க சமூக நீதி காவலர்கள் என்று பேர் வாங்கிக் கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஆனா 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதற்கான அத்தனை அடித்தளமும் இருக்கிறது. மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு விலை குறைஞ்சிட்டே மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்களேன்னு சந்தோஷப்படாம, ஐயோ விலை குறைஞ்சு போச்சே, அதனால அவங்க பை நிறையுது, பாக்கெட் நிறையுது, அதனால நிறைஞ்சி தாமரைக்கோ இரட்டை இலைக்கோ ஓட்டு போட போறாங்க. இப்ப கவலை அதிகமாயிடுச்சு. ஜிஎஸ்டி குறைந்தது, மக்களின் மனது மகிழ்ச்சி அடைந்து விட்டது, இண்டி கூட்டணியின் மனது சோர்வடைந்து விட்டது. அதான் எனது கருத்து.